பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ஜேடிகே டிவி செய்தி மூலமாக வழங்கப்படுகிற லெந்து கால செய்திக்காக உங்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த நாள் லெந்து கால செய்தியாக கொடுப்பதற்காக அவர்கள் தெரிந்து கொண்ட தேவனுடைய வசனம் 1 தீமோத்தேயு 4:5. முதலாவதாக, எந்த ஒரு காரியத்திற்கும் தீமோத்தேயுக்கு இந்த நிருபம் ஏன் எழுதப்பட்டது, யார் எழுதினது என்று நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இவர் என்ன சத்தியத்துக்காரர், திருத்துவக்காரரா, இயேசுவை மெய்யான தேவன்கிற செய்தியை ஏற்றுக்கொண்டவரா, அல்ல ஓய்வு நாள் பழைய ஓய்வு நாள்காரரா, அவர் இங்கே யெகோவா சாட்சிக்காரரா, புராட்டஸ்டன்ட் சபையை சேர்ந்தது போல் இருந்தால் என்ன, இது தெரியாமல் வேதத்தை பேசவே கூடாது. முதல்ல பேசவே கூடாது. அதனால் நான் இதை பேச வேண்டிய நினைக்கல. நான் திடீர்னு சொன்னாங்க, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க. தீமோத்தேயு யார் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டுமானால், அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா போன்றவர்கள் அந்த தேவாலயத்துக்கு போகிறார்கள். அப்படி தேவாலயத்துக்கு போய் அங்கே உட்கார்ந்து அவர் அங்கே செய்தி கொடுக்க ஆயத்தமாகும் பொழுது அங்கே யார் வருகிறார் என்றால், 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. மக்கோதியோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். இவ்வளோ போயிருக்காங்க கோயிலில், அவங்க யெகோவா சாட்சிக்காரங்க, இயேசுவை கிறிஸ்து என்கிற உபதேசத்தை எதிரிகள். ஆனால் பவுல் அப்படி ஆக்கிலா பிரிஸ்கில்லா இவர்கள் எல்லாரும் இயேசுவை மெய்யான தேவன் என்ற உபதேசத்தை உடையவர்கள். ஆனால் அவர்கள் புருஷன் மனைவி 2 பேர்கள். பவுல் பிரம்மச்சாரியாக விவாகம் செய்யாதவர். இப்படி நாம் பிரசங்கிக்கும் பொழுது இந்த சபையார் நம்மை எதிர்த்தால் என்ன செய்வது? அவர்கள் 2 பேரும் அங்கே குடும்பஸ்தராச்சே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கும் பொழுதுதான் சீலா என்னப்பட்ட அங்கே சீலாவும் தீமோத்தேயும் உள்ளே போகிறார்கள். அப்போ தான் பவுல் பார்த்தாரு, சரி நமக்கு 2 காலம் வந்திருக்கு, நம்ம அடித்து பேசலாம். தைரியம் வந்து இயேசுவே கிறிஸ்து என்கிற உபதேசத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். அப்படியானால் தீமோத்தேயு எந்த சபையை சேர்ந்தவர், எந்த உபதேசத்தை சேர்ந்தவர், எந்த டாக்டரினை சேர்ந்தவர் என்பதை கண்டுகொள்ளுங்கள். முதலாவது, எந்த உபதேசத்தை சேர்ந்தவர், எந்த சபையை சேர்ந்தவர், எந்த டாக்டரினை ஏற்றுக்கொண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா தீமோத்தி எழுதின நிறுவம், தீமோத்தி எழுதின நிறுவம், கொரிந்தியருக்கு எழுதின நிறுவம், பிலேமோனுக்கு எழுதின நிறுவம், அடிப்படை என்ன? இந்த அடிப்படை தெரியாமலேயே நாங்கள் பரலோகத்துக்கு போயிடும். தீமோத்தேயு பரலோகத்துக்கு போனால் நீங்கள் போக முடியாது, திருத்துக்காரங்க. பவுல் பரலோகத்துக்கு போனால் திருத்துக்காரங்க நீங்கள் போக முடியாது. கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் இயேசுவை கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். யோவான் 9ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். ஒரு குருடன் கண்ணு திறந்திருக்கு. எல்லோரும் பாவி, அவன் அப்பா என்ன பாவம் செய்தான், அம்மா என்ன பாவம் செய்தான், தாத்தா என்ன பாவம் செய்தான், குருட்டு பிள்ளையை பற்றி வச்சுருக்காங்க. நீ கர்த்தர் இவர்கள் செய்த பாவமல்ல, இவருடைய முன்னோர் செய்த பாவத்திலாம் இப்படி பிறக்கலை. சிலுவையின் ஆசரிக்கிற நீங்கள் 40 நாள் சிலுவையினுடைய உபதேசத்தை பிரசங்கிக்கிற நீங்கள் சத்தியம் தெரியாமல் பிரசங்கித்து என்ன பிரயோஜனம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை இன்றைக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி வருஷம் பேசிக்கொண்டு இருந்து உங்களுடைய வயசு இன்றைக்கி என்ன ஆச்சுது? எத்தனை வருஷ காலம் நீங்கள் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை கொண்டாடி இருக்கீங்க? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதுங்கிற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? கர்த்தருக்குள் அன்பானவர்களே,
இந்த தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொரிந்து சபைக்கு எழுதின மாதிரி இப்படி சபைகளுக்கு அவர் எழுதுகிறார். அப்படி எழுதும்பொழுது தான் நாம் 1 தீமோத்தேயு அங்கே 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லி. அப்படியே அடுத்த கேள்வி, அது என்றால் எது? அது என்றால் எது பரிசுத்தமாக்கப்படும்? வேதத்தினாலும் ஜெபத்தினாலும் எப்படி பரிசுத்தமாக்கப்படும்? நல்லா கவனிக்கணும். இது நடந்த சம்பவத்தோடு கூட நான் உங்களுக்கு சொல்லி இந்த உபதேசத்தை நான் உங்களுக்கு நிறைவாக்க விரும்புகிறேன். நீங்கள் தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் எப்படி முடிகிறது என்பதை நீங்கள் கவனிக்கணும். 1 தீமோத்தேயு 3:16 தொடங்குகிறது. 3:16 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவ பக்திக்குரிய ரகசியம். தேவ பக்தியை நடக்க மனதுள்ளவர்கள் தன்னுடைய நடக்கைகளினாலும் செய்கைகளினாலும் அவருடைய பிரமாணத்தை கைக்கொள்வதினாலும் தன்னுடைய பக்தியை காண்பிக்கிறார்கள். சில சபைகளிலே வெள்ளைக்கு வெள்ளை, சில சபைகளிலே அந்த ஓய்வு நாள் வந்தாச்சுன்னா அன்றைக்கி தனியாக பட்டுச்சேலைகள் விசேஷமான நகைகளை போட்டுக்கொண்டு கர்த்தங்களை ஆசீர்வதித்திருக்கார் என்பதை அங்கே காட்டக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. அவர்கள் காதுகளில் மற்றன்னைக்கு வேறு ஒன்று போட்டால் அன்றைக்கி அதுக்கு விசேஷமான ஒரு தொங்கு, மற்றன்னைக்கு போய் கேட்டால் அன்றைக்கி ஒரு தலை நிறைய பூ, இப்படி பக்தியை காண்பித்து ஆராதனை செய்கிறார்கள். சிலர் அங்கே ஒரு பேட்சை குத்தி விடுவாங்க. தேவ பக்தியை வெளிப்படுத்துவதற்காக இவர் தேவபக்தி உள்ளவராக இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்க அப்படியே இப்படிப்பட்ட சில சம்பவங்கள் காட்டுகிறது. இன்னும் தேவ பக்திக்குரிய செய்திகளுக்காக ஆலயங்களை அலங்கரிப்பது, ஆலயத்துக்குள் பொருட்களை வாங்கி கொடுத்து அலங்கரிப்பது, இது இன்னார் செய்து இது இன்னார் செய்து இந்த ஜன்னல் இன்னார் வச்சா அந்த காஞ்சித்தட்டு இன்னார் வச்சான்னு சொல்லி அவருடைய பக்தியை வெளிப்படுத்தின பொருட்கள். ஆனால் தேவ பக்திக்குரிய தேவ பக்தி என்பது ரகசியம். இது இன்விசிபிளினால் காண்பிக்கிறது அல்ல. இது கண்களின் காட்சியினால் பக்தியை வெளிப்படுத்துவது அல்ல. இது அங்கே இன்விசிபிள், எல்லாம் அழிந்து போகும். அழியாதது அங்கே காணப்படாதவைகளோ அவை தான் அழியாதது. அது நான் பேசலை, இதை முதல்ல பார்த்துக்கிடுங்க. தேவ பக்திக்குரிய ரகசியம். ரகசியம் என்றால் அது மறைக்கப்பட்டது. நீங்கள் அந்த முத்திரையிடுகிற காரியங்கள் உன்னத பாட்டு, அப்படியே கர்த்தருடைய கிருபையினாலே தானியேல் 12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். அந்த 5ஆம் அதிகாரத்தில் 7 முத்திரைகள் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். அந்த ரகசியங்களெல்லாம் தெரிய வேண்டாம் சொல்லி மறைக்கப்படுகிறது. தேவபக்திக்குரிய ரகசியமும் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதே இடத்தில் அடுத்து சொல்கிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். காட்ஹெட் பக்தி அல்லது காட்ஹெட், காட் ஹெச்இஏடி, காட்ஹெட். காடுகட்டு பேச நிறைய காரியங்கள் ஆகும். இப்போ காடுகட்டு அவங்களுக்கு தெரியணும். காடுகட்டில் பிதா குமாரன் பரிசுத்த 3 பேர். அது ஒரு தெய்வத்தின் 3 நிலைகளை அன்றி 3 நபர்கள் அல்ல, ஒரு நபர் தான். அவருக்குள் பிதா, அவருக்குள் குமாரன், அவருக்குள் பரிசுத்த ஆவி. அது தேவ பக்தி ஒரு ரகசியம் என்று உடைய பக்தியை எங்கே வைப்பது? இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனை கத்தரித்து அன்பு கூறுவாயாக. உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஒரு தேவனை வணங்குவாயாக. நீங்கள் ஒரு தேவனுக்கு ஆராதிக்க வேண்டுமானால் பிதா குமார் சொல்லி 3 வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு பிதாவுக்கு தோத்திரம் சொல்லியாச்சுன்னா ஒரு ஆராதனை முடிஞ்சு வச்சு. ஆராதனை ஒன்று தான் உண்டு. ஆராதனை ஒன்று மாத்திரம்தான் உண்டு.
பிதாவுக்கு தோத்திரம் போட்ட முடித்த பிறகு நீங்கள் குமாரனுக்கு தோத்திரம் போட்டால் ஆராதனை 2. இப்போ ஆவியானவருக்கு தோத்திரம் போட்டால் 3 ஆராதனை. பிரியமானவர்களே, நான் போகிற இடத்துலலாம் ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். சகோதரன், அருமையான சகோதரன், உத்தமமான சகோதரன், உண்மையான சகோதரன். இன்றைக்கும் அவர் அதுக்கு பிறகு தனியாக ஒரு சர்ச்சை கட்டி கர்த்தரை ஆராய்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு 3 மனைவியும் ஒரே குடும்பத்தில் உள்ள அக்கா தங்கச்சிமார். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு ஒரு மனைவியிடத்தில் சேரும்பொழுது அடுத்த மனைவியிடத்தில் சேர முடியாது. அல்லது 2 பேரையும் வைத்துக்கொண்டு ஒரு மனைவி கூட சேர்ந்து கொண்டு இருக்கும்போது அடுத்த மனைவியை நேசிக்க முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மனம்தான். ஆகின ஒரு மனதை நாம் எங்கு வைக்கிறோமோ அதுதான் ஆராதனை. எங்கே வைத்து ஒரு பாட்டு பாடுவாங்க, பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவி யூனிட் 3 பேர் ஆராதிக்கிறார். அது விவரமாக பேசலை. சாத்தாவுடைய ஆராதனை என்னன்னு சொல்லி கவனிங்க. ஏசாயா 14, எசேக்கியேல் 28, அங்கே திருத்துவம் இருக்குது. பிசாசு விழுந்த இடம் அதுதான். பிசாசு தான் திருத்துவம். 28ஆம் அதிகாரத்தில் தீரு ராஜாவை குறித்து, தீரு அங்கே இளவரசனை குறித்து, ராஜா கிங், இளவரசன் பிரின்ஸு அதிபதியை குறித்து. அங்கே ஏசாயா 1 வானத்திலிருந்து தள்ளப்பட்ட ஆவியாகிய லூசிபர் ஒரு ஆவி. அந்த ஆவி தீரு ராஜாவுக்குள் இருக்கிறது, தீரு ராஜாவின் மகனுக்குள் இருக்கிறது. 3. இன்னும் நான் நிறைய காரியங்கள் பேசணும். இயேசு சொன்னார் யோவான் 8:44, நீங்கள் உங்களுக்கு பிதாவாகிய பிசாசானவன் உண்டானவர்கள். அப்போ பிசாசுக்கு பிறந்தான் பிசாசை தான் ஆராதிப்பான். அவன் ஒரு தேவனை ஆராதிக்க மாட்டான். 3 பேர் அவன் இந்த பூமிக்கு வரைக்கும் முக்கியமானவர்கள். 1 பிசாசு, சர்ப்பமானது தந்திரம், அது ஏவாளை வஞ்சித்தது. அப்போ அவன் அந்த ஆவிக்கு, அந்த பிசாசின் ஆவிக்கு இது ஆராதிக்கணும், மாதவை ஆராதிக்கணும், அடுத்தது தேவனை ஆராதிக்கணும். காயினுக்கு 3 ஆராதனை உண்டு. ஆனால் சேத்துக்கு, ஆபேலுக்கு ஒரே ஆராதனை. காயின் வெஜிடேரியன் ஆராதனை. ஆனால் ஆபேலோ பலி, உயிர் பலி. அந்த பலியெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. தேவ பக்திக்குரிய ரகசியமான யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்போது இன்விசிபிள் காட், கண்ணுக்கு தெரியாதவர், தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. ஒரே மலையில் இறங்கின அக்னியாய் இறங்கினவர், வனாந்தரத்தில் மேகஸ்தமமாய் அக்னிஸ்தமமாய் அந்த காணப்பட்ட தேவன், அவரைத்தான் வணங்குகிறார்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அவருக்குள் வார்த்தை இருந்தது. இவர்தான் அங்கே ஒரே மலையில் இறங்கி வானத்திலிருந்து பேசினான்னு வாசிக்கிறோம். இறங்கி மோசையோடு அதே மேகஸ்தம்பது அந்த மலையில் இருக்கிறார். ஆனால் சத்தம் வானத்திலிருந்து வருகிறது. அந்த சத்தம் வானத்திலிருந்து வருவதற்கு முன்பு அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. அப்படி அவர் பேசுவதற்கு முன்பு 10 கட்டளையும் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அது உள்ளத்தில் இருக்கும்போது அது சிந்தை, பேசும்போது ஸ்போக்கன் வேர்டு. அந்த ஸ்போக்கன் வேர்டு நிரூபிக்கும் பொழுது வெளிச்சம். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வலிமை உண்டு. அந்த வார்த்தை தான் தேவன். இங்கே என்ன சொல்லுவாங்க, பிதாவுக்குள்ள வார்த்தை நீ ஒருத்தர் இல்லை உள்ளே இருந்தார். என்ன பைத்தியகாரத்தனம்! பிரியமானவர்களே, இந்த தேவன் தான் இந்த யெகோவா என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு மக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் எந்த இடத்தில் தங்களுடைய மனதை வைத்தார்களோ அவர்கள் ஒரு தேவனை தான் வணங்கினார்கள். இவர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்பொழுது தன்னை சுற்றி இருந்த அக்னி இல்லை. அதான் இயேசுவை கிறிஸ்து என்பது. இயேசுதான் இந்த ஆவி. இந்த ஆவிதான் இயேசுவாக வந்திருக்கிறார். இந்த இடத்தில் தான் நீங்கள் ஆராதிக்க வேண்டும். உங்களுடைய தேவ பக்தி என்பது இந்த வார்த்தைக்குள் நீங்கள் வர வேண்டும். நீங்கள் காண்பிக்கிற உலக பிரகாரமான
செயல்களினால் நீங்கள் தேவனை திருப்திப்படுத்த முடியாது. அந்த திருப்தி அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னும் நம்ம பாசுங்க இருந்தால் யாருங்க, மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ள என்று விளங்கப்பட்டார், தேவதுள்ள காணப்பட்டார், புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறித்துக் கொள்ளப்பட்டார். அடுத்து பின்னால் வருது. பின்னால் என்ன வருதுன்னு சொன்னால், அதை விட்டுட்டு திரும்ப என்ன செய்யுது, ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி பிற்காலத்தில் மனசாட்சி சூடுண்ட மாவினாலே ஆவிகளுக்கும் அங்கே பிசாசுகளுக்கும் செய்து கொடுக்கிறார்கள் சொல்லி, ஆவிகளுக்கும் பிசாசுகளுக்கும் செய்து கொடுக்கிறார்கள். இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். கவனிங்க, சூரியனை சுற்றி அங்கே கிரகங்கள், சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டத்தில் தான் என்ன செய்கிறது என்றால், கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இதில் மெர்க்குரி, ஜூபிட்டர், வீனஸ், மார்ஸ், இப்படி கிரகங்கள் இருக்குது. சூரியன், இங்கே பூமியை சுற்றி வருது சந்திரன். சரி, எப்படி இருக்குது கவனிங்க. இப்போது ஜாதகம் பார்க்குறாங்க, அங்கே குறியேக்க போக்குறாங்க. அப்போது கட்டம்போது தான் இதை வச்சு தொழில் பண்ணுகிறவர்கள், இதில் சூரியன் இருக்குது, இதில் செவ்வாய் கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி, மெர்க்குரிங்கிறது புதன். மெர்க்குரி யார் என்றால் புதன். புதன் இதைத்தான் அங்கே பவுலையும் பரணவையும் வணங்க பட்சத்தில் இது பண்ணுறாங்க. மெர்க்குரி. ஜூபிட்டர் வந்து வியாழன். சந்திரன் இருக்குது. எல்லாம் வானத்தில் இருக்கிற கிரகங்கள். இந்த வானத்தில் இருக்கிற கிரகங்களில் சந்திரனுக்கு இப்போ மனுஷன் போயிட்டு வந்தாச்சு. அமெரிக்கா, அப்படியே சீனா, ரஷ்யா, இவங்கெல்லாம் போயிருக்காங்க. இப்போ நம்முடைய நாட்டிலேருந்தும் சந்திரனுக்கு ராக்கெட் போய்ட்டு வந்திருக்கு, மனுஷன் போகல. ஆனால் அமெரிக்காவில் காலின்ஸு, ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், இந்த 3 பேரில் 1969 போயிட்டு வந்திருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்ததில் அந்த சந்திரன் வந்து வெறும் மணல் இல்லாத வெறும் பாறை. அது எல்லாமே பாறை தான். செலவுக்கு அது வாயு கோளம். சரி, இதுக்கு இப்போது மெர்க்குரி புதன், மார்ஸ் வந்து செவ்வாய் கிரகம். மார்ஸ் என்பது செவ்வாய். இந்த செவ்வாயின் உனக்கு தோஷம் இருக்குது, அதனால் இந்த செவ்வாய்க்கு நீ என்ன செய்யணும், தோஷம் கழிக்கணும்னு சொல்லி இந்த செவ்வாய்க்கு, வானத்தில் இருக்க செவ்வாய், பூமியில் அதுக்கு ஒரு கல்லை வச்சு அதுக்கு ஒரு யாகம் போட்டு இந்த தோஷத்தை நீக்க இந்த செவ்வாய் கீழ்ப்படியுமா? இந்த பவரை கண்ட்ரோல் பண்ண மனுஷனால் முடியுமா? செவ்வாய், சனி, சேட்டன்ங்கிறது சனி. பிரியமானவர்கள் பேசுகிறது நிறைய இருக்குது, உலகத்து தான் நான் பேசுகிறேன், யோசிக்கிடுங்க. வானத்தில் உள்ள கிரகங்களுக்கு பூமியில் ஒரு கல்லை வச்சு அந்த கல்லுக்கு பலி செலுத்தி அந்த கல்லுக்கு யாகம் வளர்த்து அங்கே இருக்கிற இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் ஆகுமா? இல்லாவிட்டால் ஒரு வீட்டு முன்னால் இருக்கிற தெருலைட்டில் கீழே யாகம் போட்டு அந்த தெருலைட்டை அணைங்க பார்ப்போம். சரி, நீங்கள் உடைய தோஷத்தை கழிக்க செவ்வாய் கிரகத்துக்கு பூசை பண்ணுறதுக்கு செவ்வாய்க்கு தெரியுமா? செவ்வாய்க்கு கண்ணு, காது, உயிர் இருக்கா? கொஞ்சமாக யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, நேரம் இல்லை. அடுத்த முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிச்சிருந்தேன், நேரம் இல்லை. அது ஜபத்தினாலும் அங்கே வேத வசனத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த தலைப்புக்கோடு நான் முடிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, முக்கியமாக நாம் அதுக்கு அடுத்தது தேவன் படைத்தவைகளெல்லாம் நல்லதாக இருக்கிறது, சோஸ்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமானால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்லன்னு சொல்லி, அதுக்கு முந்தினையிலையும் விசுவாசிகள் இந்த லெந்து காலத்தில் 40 நாளும் சாப்பிடக்கூடாது, கல்யாணம் கட்டக்கூடாது, இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள்.
நான் அது தப்புன்னு சொல்லலை, நான் அதுக்குள்ளே நான் இப்போ போகலை. ஆனால் ஒன்றும் கவனிச்சுக்கிடுங்க, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு சகோதரன் இந்த கை கிட்டத்தட்ட ஒரு மீன் அளவுக்கு பெருசாக வீங்கிட்டு ஹைகோர்ட் போயிருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பையன். கஷ்டப்பட்டேன்னா ஒரு சாகித்யத்துக்கு கத்தோடி கிருபையினால் ஒரு 40 வயசு இருக்கும். கையை முழங்கைக்கு கீழே எடுத்துடணும்னு சொல்லி, ஏன்னா சுகர் இருக்குது, நீர் இது வரைக்கும் இருக்குது, எடுத்துடணும்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ராத்திரியே பெட்டை விட்டு சொல்லாமல் இல்லாமல் ஓடிட்டார். நேரே ஏண்ட வந்தார். சாப்பிட்டு போனால் தான் நமக்கு எப்படியா சுகத்தை. அப்போ நான் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஏன் வந்தீர், நீர் அங்கேருந்து உங்களால் செலவழிக்க முடியாத இருந்தானே ஒரு ஜெபம் ஒன்றங்க தொடிக்கிறோம். சோகம் வாங்கிட்டு அன்னையிலேருந்து ஞானசனம் எடுத்து புருஷன் மனைவியுமா அங்கே ஒரு 3-4 மாதமாக கிராமத்திலேருந்து பாளையங்கோட்டுக்கு வருவாங்க ஜெபத்துக்கு. நாங்கள் நடத்தி இருக்கிறதோ கேள்விப்பட்டு நல்ல சுகமாகி இருந்து. நடராஜனி அவருடைய பேர். கடைசியில் சொந்தக்காரங்க வீட்டில் நடக்கிற விழாவுக்கு போய் விக்கிரகங்களுக்கு படைத்து புசிச்சார். ஒரே வயிற்றோட்டம், 2 நாளையில் இறந்து போனார். அதனால் விக்கிரகங்களை விலகி இருங்கள், விக்கிரகத்தை படைத்தவர்களை குறித்து எச்சரிக்கை இருங்கன்னு சொல்லி வேதம் முழுவதிலும் நான் பார்க்கலாம். ஆனால் நல்லா கவனிச்சுடுங்க, எல்லா ஹோட்டல் எந்த கடையாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய தொழிலை நடத்துவதற்கு விக்கிரகங்களுக்கு அவர்கள் ஊசி பண்ணி தான் கடையை நடத்துவார்கள். அப்படியே நாம் அங்கே சாப்பிடுகிறோமே என்று சொன்னால், அங்கு அவர் வியாபாரம் பண்ணுகிறார், நாம் அதை கிரயத்துக்கு வாங்கிவிட்டோம். இப்போது அதனுடைய அது நம்முடைய சுதந்திரமாயிற்று. கிரயத்து கொடுத்தாச்சு. கிரை கொடுத்தவர் இது கடைக்காரருக்கு உரியதால் இது நமக்குரியது. பிரியமானவர்களே, 1 Corinthiயர் 5:10 படித்து எடுக்க நேரம் இல்லை. ஆகையினால் நாம் அதே சமயத்தில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை குறித்து எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை இங்கே வாசிக்கிறோம். வேத வசனத்தினாலும் ஜபத்தினாலும் அது பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லி, சாப்பிடுவதற்கு முன்பு உங்களுக்கு முன் வைத்திருக்கிற அந்த ஆகாரத்தில், அந்த பொருளில் உங்கள் கையை வைத்து இயேசுவின் நாமத்தில் நெகட்டிவ், என் சரீரத்துக்கு எதிராய் செயல்படக்கூடிய ஆவிகள், செயல்படக்கூடிய தன்மை இந்த ஆகாரத்துக்கு இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் அதை நான் கடிந்து கொண்டு பரிசுத்தமாக்கக்கூடியேன்னு சொல்லி சாப்பிட்டீர்கள். ஏன்னா ஒன்றும் செய்யாது, ஓடிடும். அதனால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நிறைய காரியங்களை பேசணும், சுருக்கமாக பேசியிருக்கிறேன். கர்த்தராமே நமக்கு ஆசீர்வதித்து வழி அனுத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்யும். என் நல்ல ஆண்டவரே, கர்த்தரை இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதாவாகி தேவனாய் கர்த்தர் மகத்துவமான காரியங்கள் செய்யும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தினாலும் உடைய பரிசுத்த நாமத்துடைய வல்லமையினாலும் வேத வசனத்தினுடைய சத்தியத்தினாலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட அந்த சாபங்கள் ஆண்டவரே அங்கே ஆண்டவரே எதிர்வினைகள் எல்லாம் ஒளிய கத்து கிருபை செய்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.